ஒரு ஒரு புகைப்பட கலைஞர் போல நம் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ஒரு போட்டோ எடுக்கிறார் ஒரு கல்யாணத்துல, அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி? கல்யாண வீட்டுல எல்லாமே பரபரன்னு தான் இருக்கும். சத்தம் எங்க கொஞ்சம் தெளிக்கங்க, நகர்ந்து 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 போய் தான் போட்டோ எடுத்தாகணும். யாரையும் சத்தம் போட முடியாது. அடுத்த வாட்டி நம்மள கூப்பிட மாட்டேன், என்ன போட்டோகிராஃபர் இப்படி கத்துறாரு, சிரித்த முகத்தோடு. இது எல்லாம் அந்த குறுக்க வரதெல்லாம் தடை தான். கொஞ்சம் 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 ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறைச்சிக்கிட்டு எல்லாரும் நானும் ஸ்டேஜ் மேல நிற்பாங்க. ஆனா அந்த ஒரு கரெக்டான நேரத்தில் அந்த போட்டோகிராஃபர் நிறைய இம்பார்ட்டன்ட் கிளிக்ஸ் எடுத்தாங்க. தன்னுடைய கவனச்சிதறல் எதற்குமே செவி கொடுக்காமல் தன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்வது. அப்படி எடுக்கலன்னு சொன்னா டெவலப் பண்ணும்போது ஒண்ணுமே வராது. எதுக்குமே வழி கொடுக்க மாட்டோம். ஆனா தாலி கட்டி முடிச்ச உடனே ஆல்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம் வாழ்க்கையை நாம் ஒரு நாள் ஒரு நிமிடத்தையும் ஒரு புகைப்பட கலைஞனின் ஒரு கூர்ந்த கவனிப்ப மாதிரி பல தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கு. இதுவும் பயாலஜிக்கல் ப்ராசஸ், இயற்கை அப்படின்னு நகர்ந்து போயிட்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும்.